வணக்கம். நம்ம தமிழின் பெருமை சேனல் தொடங்கியிருக்கோம். இதில் திருக்குறள், அகநானூறு, புறநானூறு இந்த மாதிரி நம்மளுடைய தமிழனுடைய வரலாறுகளும் பெருமைகளும் மறைக்கப்பட்ட நிறைய கதைகளையும் நம்ம பார்க்கலாம். அந்த வரிசையில் இப்போ நம்ம திருக்குறளில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அதிகாரம். இந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் முதல் குறளை நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம திருக்குறள் தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கிய காரணமே நம்ம 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் இந்த திருக்குறளை நம்ம படிச்சிருப்போம். அது வரைக்கும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஏன் அப்படின்னா 6, 7, 8, 9, 10, 11, 12 கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் திருக்குறளை முக்கியமாக அடிப்படை கல்வியாக ஒரு ஞாபகத்தோட 1லிருந்து 5 வரை தான் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதே இதில் நம்ம இப்போ நிறைய விஷயங்களை நம்ம மறந்துருப்போம். ஸோ அதனால தான் இப்போது நான் இதை சொல்ல போகிறேன். மறக்கலை, ஆனால் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் இதனுடைய அருமைகள் என்னங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தா, எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அகரம்னா தொடக்கம். முதல்ல நம்ம அ, ஆ, இ, ஈ இந்த மாதிரி நம்மளுடைய அகர வரிசைகள் உண்டு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இந்த உலகமே கடவுளை அடிப்படையாக கொண்டது. கடவுள் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. இப்போ நம்மளுடைய இந்திய நாட்டுக்குள்ள கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து இந்த 3 மதங்களும் இருக்குது. இந்த 3 மதங்களும் மூவர் கடவுள்களை வச்சுருக்காங்க, மூவர் பெயர்களை வச்சுருக்காங்க, மூவர் வழிபாடுகளை வச்சுருக்காங்க. இதை எல்லாத்திற்கும் ஒற்றை சொல் கடவுள். யாருக்கிட்ட கேட்டாலும் கடவுளுங்கிற வார்த்தை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு புதிய விஷயத்தை தொடங்கும் போதும் கடவுளை முன்னிறுத்தி அவர்களுக்கு அடிப்படையாக தான் அடுத்தது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த ஒரு அழகான திருக்குறளாக எழுதியிருக்கிறாங்க நம்மளுடைய திருவள்ளுவர். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO. உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.